ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு காமெடி படங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அவ்வளோ ஒரு காமெடியா இருக்கும். வாங்க அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, வைபவ் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டி வந்து ஒரு யாரையோ விரட்டி விடுற மாதிரி இருக்கும். அது யாருன்னு காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து இவரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிரும். இதுக்குன்னே தெரியாது, அது பாட்டு கழுத்திட்டே இருக்கோன்னே இவர் போய் உட்காந்துட்டு அந்த இந்த படம் இருக்குல்ல, அது பேர் தளபதி படத்துல ரஜினி வந்து சோபனா கிட்ட பேசுவார்ல, பிடிக்கலையா ஏன் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரு. அந்த டயலாக் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு அவர் பாட்டு இருப்பாரு. அது குட்டி பொண்ணா இருக்கும். அது பாட்டு கழுத்திட்டே இருக்கும். உடனே அம்மா வந்து அந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு சகவாசம் வச்சுக்க ஒரு ஆளா கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இதே மாதிரி எங்க அம்மா வந்துட்டு நான் அந்த வயசா இருக்கும் போதே உனக்கு சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கலன்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு லைஃப் இப்படி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி. இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து மொத்தம் இப்போ 5 பசங்க இவரோட சேர்த்து அதில் ஒருத்தரை பத்தி அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழ சொம்பரியா இருப்பாரு, இந்த குண்டா இருக்க பையன். எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு கூட சொந்தமா சாப்பிடாம அளவுக்கு உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வேணும்னு கேட்கும்போது வேண்டாம் அந்த பையன் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு அவங்க அம்மா சாப்பிட வாய்க்கிட்டு கொண்டு போவாங்க. அப்போ பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு அதாவது தோலை உரிச்சு சாப்பிட்றது கூட அவன் சோம்பேறியா இருப்பான். அது மாதிரி இவரை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒன்று சொன்னா அவர் ஒன்று புரிஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் என்ன செய்வாருன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க கேரியர்ல டிஃபன் பாக்ஸ், அதாவது கேரியர்ல வந்து இட்லி வச்சு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க அம்மா கேரியர்ல சாப்பாடு கட்டி வச்சிருப்பாங்க. பக்கத்துல உள்ள பெரிய இட்லி சட்டி எடுத்து அவன் சைக்கிள் உள்ள கேரியர்ல வச்சு எடுத்து போக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு அப்படி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். இங்க வரும்போது இந்த ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்து அதாவது பெல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேணும்னே அவனோட சைக்கிள்ல காத்து எடுத்து விட்டுட்டு இவன் கூட டபுள்ஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது சைக்கிள்ல காத்து இல்லடா, சைக்கிள் எப்படி காத்து இல்லாம இருக்கும், டயர்ல தானே காத்து இல்லாம இருக்கும், மொக்க ஜோக் அடிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சுப்பாங்க. சரி நீ இவங்களை பார்த்துட்டு வெறி ஏறிட்டு ஹீரோ அப்படி மறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டை காட்டுவாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்படி ஒருத்தர் ஜாமான்லாம் ஏற்றிட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த பையன் தூரமா வந்துட்டு இருப்பான். வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆடி ஆடி அவரை கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுருவான். அதோட அவர் போய் கண்டபடி திட்டிட்டே இருப்பாரு. இந்த பையன் எந்திரிச்சு வேக வேகமாக வந்துருவான். அதாவது அவன் ரொம்ப பயந்த சுபாவம். அடுத்தவங்களை பயம் காட்டி அப்புறம் அதில் பார்த்து அவனே பயந்து ஓடுறது அவனோட வேலை. இன்னொருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்கே போறோன்னு தெரியாமையே போயிட்டு இருப்பாரு. அதாவது என்ன சொல்ற ஸ்கூலுக்கு போறாருன்னா ஸ்கூலை தாண்டி போயிட்டு இருப்பாரு. எங்கடா போறேன்னு ஸ்கூலை தாண்டி போறவங்க கேட்டா ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கூட வருவார். இப்படி தான் வந்து இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து சின்ன வயசுல வந்து ஒவ்வொருத்தர் ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இவங்க கூட தான் நானும் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் இவங்க ஸ்கூல் லைஃபா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஹீரோ பேர் வந்து வாசுவா இருக்கும். வாசு வந்து என்ன பண்ணுவார், இப்போ எல்லாருமே ஃபைல் ஆயிருப்பாங்க. ஃபைல் ஆனோன்னு இவருக்கு வந்து மட்டும் அழுதுட்டு இருப்பாரு. ஏன்டா அலன்னு கேட்கும்போது ஒரு மார்க்ல ஃபைல் ஆயிட்டானடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹீரோ வந்து கவலைப்படுவாரு. உடனே மற்றவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே டக்குனு அவர் என்ன செய்வாருன்னா இப்போ பாரு நான் பாஸ் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ரெட் கலர்ல ரெட் பென் இருக்கும்ல, அந்த ரெட் பென் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு மார்க் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு சார்ட்ட கொண்டு போவார். கொண்டு போயிட்டு சார் டோட்டல் மிஸ்டேக் சார் அப்படின்னு சொல்ல உடனே டோட்டல் மிஸ்டேக் அப்பாவா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அது கூட்டி பார்த்தோன்னா ஒரு மார்க் மட்டும் கம்மியா இருக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் போட்டு விட்டுருவாரு. ஆனா என்ன பண்ணிருப்பாரு, ஃபைலான பசங்க எல்லாம் அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு. எல்லாம் அழுதுட்டே இருப்பாங்க. இந்த பையன் மார்க் வாங்கிட்டு வர வேண்டியதான ஹீரோ. வாங்க என்ன பண்ணுவாருன்னா டக்குனு என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி டோட்டல் மிஸ்டேக்கா போட்டு அது தேவையில்லாம அடிச்சிட்டீங்களா சார் அப்படின்லாம் கேட்டுருவாரு. உடனே சார் என்ன சொல்வாருன்னா அப்படியாப்பா சாரை மன்னிச்சுக்கப்பா தெரியாம பண்ணிட்டேன், வேற நீ என்ன ஒரு அடி அடிச்சு கடினே வேணாம் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இல்லப்பா தப்பு யார் பண்ணாலும் பனிஷ்மெண்ட் கொடுத்தது நான் அடினு வேணும்னே அந்த ஸ்கேலை வாங்கி சாரை ஒரு அடி அடிச்சிடுவார். அவருக்கு செம்மையா வலிக்கும், அப்படியே வெளியே காட்டிக்க மாட்டார். போய் உட்காந்துருவாரு. உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பசங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு அந்த பெண்ணை கூட எனக்கு அந்த பெண்ணை கூட அப்படின்னு சொல்லிட்டு மார்க் இஷ்டத்துக்கும் அள்ளி போட்டு வாங்கி இப்போ அடுத்த ஒரு போய் நின்றுட்டு சார் கிட்ட சார் டோட்டல் மிஸ்டேக் சார் அப்படின்னு டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 150 மார்க் கிட்ட வரும். என்னடா 150 மார்க் கிட்ட வருது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அடிக்க ஆரம்பிச்சும் போது பார்த்தீங்கன்னா இந்த குண்டு பையர்கள் அவன் எந்திரிச்சு வருவான். என்ன அவர் இவர் அடி விழுறத திரும்ப போய் உட்கார போவான். வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 600க்கு மேல மார்க் வரும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டு அடிக்கும் போது இவங்களோட ஆள்லாம் வேற யார் இருக்கீங்க, இன்னொரு பையன் இருப்பான். நீ வான்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா ப்ளூ பென்ல திரித்திருக்கேன்னு கேட்டா சார் ரெட் கலர் பென் அவன்கிட்ட வாசுட்ட கேட்டா கொடுக்க மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவோம். அப்பதான் இவருக்கு தெரியும் என்னன்னா ஆரம்பத்தில் அந்த வாசு கேட்டுப்பார்ல என்ன சார் தெரியும் என்ன தேவையில்லாம அடிச்சிட்டிங்களா சார் உடனே டப்பாவி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போட்டு எல்லாத்தையும் சாத்தி எடுத்துருவாரு. அதான் அந்த பையன் பயத்திலேயே அங்கேயே வந்து பாத்ரூம் போயிருவான். பசங்க எல்லாம் பார்த்து சிரின்னு சிரிப்பாங்க. இப்படிதான் இவங்களோட லைஃப் எல்லாம் அந்த ஸ்கூல் லைஃப்ல வந்து இதே மாதிரி கலாட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும். ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி இந்த பொண்ணு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அதே ஸ்கூல்ல படிக்கிறதுனால அந்த பொண்ணு மேல இவருக்கு ரொம்ப இதா இருக்கும். அந்த பொண்ணுக்கு இவர் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேட்டை பண்றாங்க. 5 பேர் ஒரே கிளாஸ்ல தான் சரி வர மாட்டாங்க. தனித்தனியா பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் பிரிச்சு செக்ஷன் பிரிச்சு போட்டு விட்டுருவாங்க. கடைசியில பார்த்தா ஹீரோ ஒரு கிளாஸ்க்கு வருவாரு. எல்லாருமே சோகமா அழுது புலம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து அந்த கிளாஸ்ல வந்து காயத்ரி இருப்பா. அதனால வந்துட்டு இவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கிளாஸ்லயும் அப்பப்போ மற்ற டைம்ல எல்லாம் அந்த ஃப்ரீயான ஹவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துப்பாங்க, அழுதுப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த வயசுல ரோல் மாடலா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரோபோ சங்கரா இருப்பாரு. ரோபோ சங்கர் தான் வந்துட்டு அப்போ வந்து பெரிய இதா இருப்பாரு. கெத்தாடி வண்டியில வச்சு வரதும் போறதும் அவரையே வந்து இவர் மாதிரி ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பசங்க ஹேர் கட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எது நடந்தாலும் ரோபோ சங்கர் சொல்லுவாங்க நான் தான் அவர் 5 பசங்க மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல வந்து இவங்களுக்கு அவர் அவ்வளவு பிடிச்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு 5 பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ்னாலே இவங்க தான் அப்படின்ற மாதிரில அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா சோகமா வந்து ஒரு டீ கடையில உட்காந்துருப்பாரு. அந்த டீ கடை என்னாச்சுப்பா ஏதாவது வெளியே போறியா மீச தாடியோட இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் இந்த பசங்க வந்து கேட்டுருவாங்க. ஒரு சோகமா சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பசங்க ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவங்க நாளுக்கு கல்யாணம் பண்ணி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருப்பாரு. அதோட என்னப்பா அதனால என்ன பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு, கல்யாணம் பண்ண வந்து வாழ்க்கையே வேஸ்டா போயிடும், ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறதா சந்தோஷமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா பேசுவார். எப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாரு இனிமே கூட பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர் ஒரு மாதிரி ரொம்ப இதாயிருவாங்க. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ண தனித்தனியா பிரிஞ்சு போயிருவோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா 5 பேர் வந்து நம்ம சத்தியம் பண்ண நான் வந்து இப்படியே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும், கல்யாணமே நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்து சொல்றாரு எனக்கு அந்த கையில புண்ணு இருக்குடான்ற உடனே இல்ல நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு வழக்கட்டை பண்ண வச்சிருவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு டிராமா போடுவாங்க. அந்த டிராமா பக்கத்துக்காக அந்த பசங்க எல்லாம் போவாங்க.
போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா திரும்பி வந்திருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 5 பசங்களா இருப்பாங்க. அம்மா நாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம்னு அந்த பசங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த பரிசா இருந்தாலும் சரி, நீங்க 5 பேரும் சமமா பிரிச்சு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துருவாங்க. அவர் ஒருத்தர் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க 5 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கன்ற மாரி சொல்லிடுவாங்க. இது வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு இதா போயிடும். அப்ப நம்ம ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா தான் நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போற மாரி ஆயிரும். நம்ம 5 பேரும் சேர்ந்து ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாரிலாம் யோசிப்பாங்க. டக்குனு வந்து எல்லாரும் வந்து இப்பவே அப்படி செய்வோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வாசு வந்து என்ன சொல்வாருன்னா, ஹீரோ இல்லடா நான் ஆல்ரெடி காயத்ரின்ற ஒரு பொண்ண லவ் பண்றேன்டா வேணாடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அதுவே நல்லது தானே. நாளைக்கு போய் காயத்ரிட்ட போய் எல்லாரும் போய் லவ் யூ சொல்லணும். வேணாடா அப்படி சொல்றதா இருந்தா வேற ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுவோம்டா. காயத்ரி கிட்ட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சொல்வாரு. இல்ல வா நாளைக்கு போய் ரோஸ குடுக்குறோம் காயத்ரியை கரெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வலுக்கட்டாயமா வந்துட்டு ஹீரோவ கூட்டிட்டு வருவாங்க. எல்லாரும் 5 ரோஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஹீரோ மட்டும் வரமாட்டாரு அடம்பிடிச்சிட்டே இருப்பாரு. வரிசையா இப்ப காயத்ரி வர இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு என்ன வாசுன்னு காயத்ரி கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் ரொம்ப தயங்கிட்டே இருப்பார். சொல்லுடான்னு சொல்லிட்டு ஹீரோல ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் இந்த ரோஸ குடுத்து காயத்ரி அப்படின்னு சொல்லி ரோஸ் குடுக்கும்போது, என்னடா இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னோனே, அப்ப ஏன் ரோஸ் நல்லா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்பாரு. நான் உன்ன எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன். நீ என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாசுட்ட பேசும்போதே, ஆமா வாசு உன்ன விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்பாங்க. உடனே அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, போங்கடா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு திட்டிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிரும். இந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே டக்குனு என்ன பேசுவாங்கன்னா, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசவே விடாம கைய கால பிடிச்சு தூக்கிட்டு வந்துருவாங்க. அதோட அவர் லவ் வந்து அங்கேயே வந்து ஃபுல்லா முடிஞ்சு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா, அப்புறம் வளர்ந்துருப்பாங்க. வளர்ந்தவொன்னே பாத்தீங்கன்னா, இப்ப காலேஜ்ல பாத்தீங்கன்னா, அப்பயாவது அவங்கலாம் வளருவாங்களான்னு பார்த்தா யாருமே வளர மாட்டாங்க. ஹீரோ சொல்வாரு, நான் வளர்ந்துட்டேன். ஆனா அவங்கலாம் யாருமே வளரவே இல்ல. இது என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காலேஜ் லைஃப் பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு. காலேஜ்ல வந்தப்ப கூட யார்ட்டயும் பேசக்கூடாது. யாரையும் வந்து அதாவது கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாது. லவ் பண்ணக்கூடாதுன்ற முடிவுல கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணுங்கள பார்த்தோனே அப்படியே ஜொல்லு விடாத குறையா சுத்திட்டு இருப்பாரு. இப்ப பசங்க வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு சொல்லுவாரு, "ஏய் நம்ம ஒரு தடவ லவ் பண்ணி பார்ப்போம்டா. செட் ஆகலன்னா விட்டுறலாம். அதெல்லாம் கூடவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சின்ன பசங்களா காட்டி பெரிய பசங்களா காட்டுவாங்க. நம்மளுக்கு ஆள் மாறிடக்கூடாதுல்ல. அப்படியே அதே மாரி ஆர்டர் வைஸ்ல வந்துட்டு இருப்பாங்க யார் யாருன்னு. சரின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்க வந்துட்டு இவங்கள்ட்ட பேச வரும்போதெல்லாம் வந்து அப்படியே திட்டி அனுப்பிடுவாங்க. ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க பேச வந்தா அது அப்படியே ஃப்ளையிங் கிஸ் குடுக்குறது. அது திரும்ப குடுக்கும்போது இவங்க வந்து ஆள் மாத்தி உட்கார்ந்து அதுல வம்பு பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நெறைய பொண்ணுங்கள்ட்ட பேசும்போது செக்யூரிட்டியோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோக்கு போட்டு விட்டு, ஹீரோ ஒரு செக்யூரிட்டி மாரி வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அப்பதான் பொண்ணுங்க பேசாதுங்கன்னு. அதே மாரி ஹீரோ வந்து சில பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணி கிஸ் பண்ண போவாரு. அங்கிருந்து செருப்ப தூக்கி விட்டு எறிவாங்க. அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா பயந்துட்டு போடுவாரு. அதோட மேல வந்து ஃபுல்லா முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட பேசுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண லெட்டர் குடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, நேரா போய் ஹெட் மாஸ்டர் இருப்பார்ல, அது மாரி அவங்கள்ட்ட போய் குடுத்துருவாரு. குடுத்த உடனே அவங்க பயங்கரமா திட்டி அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவர் மேல வந்து ஒரு பொண்ணு லைட்டா இப்படி ஒராசினோனே அத போய் அந்த இடத்த போய் தண்ணி போட்டு கழுவிட்டு இருப்பாரு. இன்னொரு பொண்ணு கிட்ட ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த பசங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பாவ கூட்டிட்டு வந்துருவாங்க. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிரும். இதே மாரியே ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கிட்ட கூட பேசவே விட மாட்டாரு. கடைசியா ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு ரொம்ப நேரம் ஒரு பொண்ணுட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த கொஞ்ச நேரம் பொறுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி என்ன சொல்லும்னா, "அட போங்க தம்பி, பாத்ரூம்லாம் கழுவ வேண்டிய வேலை கிடக்குது. உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு. அதாவது என்னன்னா, யாருமே பேசுறதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்ரூம்குள்ள ஒரு பாட்டிய புடிச்சு வச்சு நின்னு பேசிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதாவது பொண்ணுங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க. இப்ப காலேஜே ஒரு மார்க்கமா இவங்க மட்டும் சுத்திட்டே இருப்பாங்க. இவங்கள பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மாரி டவுட்டா ஒரு பொண்ணுங்க போனா பேச மாட்டாங்க. இவங்களும் இந்த பொண்ணுட்ட பேச மாட்டாங்கன்னு இவங்க வேற மாரி ஆளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணேன்னு சொன்னோனே, இவருக்கு ஹீரோக்கு ஜாலியா இருக்கும். கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துருவாரு. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். பாத்தியாடா காலேஜே நம்மள பார்த்தா மிரளுது. எல்லாருக்கும் நம்மனா வேற மாரிடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜே நம்மள வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் சிரிப்பா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோ கோச்சுப்பாரு. உடனே ஹீரோ சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பரப்பி விட்டுருவாங்க. என்னடா என்ன காலேஜே பார்த்தா மிரளுது. எல்லாரும் வந்து ரொம்ப மரியாதை பண்றாங்க அப்படி இப்படின்னு கேட்டா, நீ அன்னைக்கு ஒருத்தனோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனில, அந்த பொண்ண நீ அப்படி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டோம். இப்ப எல்லாரும் இது பண்றாங்க. அட பாவிங்களா என்ன வந்து இப்படி மாட்டி விட்டீங்களா, என் பேரை இவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன மனசுல நினைச்சுப்பாருன்னா, நம்மளா விருப்பப்பட்டு இப்ப சர்ச்சில் போய் சேர்ந்தவனா ஃபாதரா இல்லல்ல அந்த மாதிரி ஆகிறது நான் சொன்னா கூட அதை ஒத்துப்பானுங்களே தவிர்த்து ஒரு பிள்ளைக்கு ஃபாதர் ஆகணும்னு சொன்னா விடவே மாட்டாங்க. இவங்க கூட சேர்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சரி வராது. கண்டிப்பா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்க கூட இருந்தா வந்து சரி வராது. எப்படியாவது இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாரு. அப்ப டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை வரும். அங்க வந்து ஏதோ ஒரு அச்சகம் இருக்குல்ல, அந்த அச்சகம் அதாவது அங்க வந்துட்டு பிரிண்டிங்ல ஏதோ வந்த மாதிரி அவருக்கு அதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ நேரா அந்த பிரிண்டிங் பிரஸ்க்கு போயிடுவார். போயிட்டு அவருக்கு ஒரு சென்னையில வேலை கிடைச்ச மாதிரி வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட காட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா இது எப்போ நீ மட்டும் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்களும் அப்ளை பண்ணல அப்படின்னு அவங்க நானும் பண்ணலடா, என்னோட படிப்பை பார்த்து அவங்களா கொடுத்தாங்கன்னா மேலே எங்கேயும் பார்ப்பா அந்த அளவுக்கு நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட அந்த ஃபார்மை பார்ப்போம், என்ன வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி பக்கம் எந்த அச்சகத்தில் அதை அச்சிட்டாங்களோ அதையும் சேர்த்து அச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இந்த மாதிரி அச்சகத்தில் போய் பண்ணியிருக்க, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வந்து சலிச்சு போச்சு, அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது உன்னை திரும்பி நின்றுட்டு கண்ணில் 2 ட்ராப் வச்சுட்டு திரும்ப என்னடா எதுக்குடா வந்து நடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது நடிக்கல நான் அலறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, நான் உண்மையை சொல்லிடுறேன்டா, எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டாரு, அது முறை பொண்ணு, ரொம்ப வசதியான பொண்ணு, நான் இங்க இருந்தேன்னா அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, அதனால தான் வந்துட்டு நான் இப்போ ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நீ ஊருக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிய தானே செய்வேன்னு சொல்லி கேட்கும்போது, அதான்டா இப்போ நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போயிட்டு உங்களுக்கும் வேலையை பார்த்துட்டு அங்கேயே நான் நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப வச்சிருவாரு. ஃப்ரெண்ட்ஸும் நம்பிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு கிளம்புற வேலையா இருக்கும். ஏன்டா அது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் அப்படி எல்லாருக்குமே வந்திருக்கலாம்னு கேட்கும்போது, இன்னும் எனக்கு வேலையே கன்ஃபார்ம் ஆகலடா, உங்ககிட்ட சொன்ன சும்மா போய் சொல்லி உங்களை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் முதல் நான் சென்னைக்கு போறேன், போய் நான் வேலையை தேடிக்கிறேன், அதுக்கப்புறம் அதே ஆஃபீஸில் உங்க எல்லாருக்குமே நான் வேலை தேடிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்களும் சென்னையான்னு உட்கார தான் ஒரு பின்னாடி போடி இங்கே இருந்துட்டு அந்த பொண்ணை விரட்டி விட்டுருவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும், எப்படா பஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு.
அதோட எல்லாம் மாறி மாறி பிஸ்கெட் அது இதுன்னு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு செயின் முத கொண்டு கழட்டி ஹீரோக்கு கொடுத்துருவாங்க. அவரும் அங்கிருந்து வாங்கிட்டு இப்போ வந்துருவாரு ஒரு வழியா சென்னைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கணேஷ் இருக்காருல்ல, அவர் தான் வந்திருப்பாரு. ஏன்னா இவர் அவரோட ஊருக்காரா இருப்பாரு. இவர் சொல்லி வந்திருப்பாரு. இவர் வந்து கதவு தரும்போது இவர் தான் அந்த கதவு திறப்பாரு. இந்த மாதிரி பேரை சொன்னோன்னே உள்ள வந்தோன்னே அவரும் அவர் பின்னாடியே போவார். பார்த்தா இவர் என்ன சொல்லுவார், கதவு மட்டும் திறந்துட்டு நேரா போய் அவர் தூங்கின இடத்துல திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாரு. என்னது இவர் இப்படி செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இப்போ வந்து அவர் வர வரைக்கும் டிவி பார்ப்போம். டிவி ஆன் பண்ணுவார். டிவி ஆன் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வருவார், நேரா போய் குளிப்பாரு, ஒரு டவலை கட்டிட்டு வருவார். திரும்ப அவர் வரும்போது இவர் மாட்டுக்கு இந்த சோஃபால உட்காந்துருப்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கட்டியிருக்க அந்த டவல் மட்டும் தான், அந்த டவலை அவுத்து கட்டுவாரு. ஹீரோ அந்த டைம் வந்து செம்மையா பயந்துருவாரு. என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவரோட ஃபோன் அடிக்கும்போது ஹீரோ கொண்டு வந்து அந்த பொண்ணோட பேரை சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாய் பேபி அப்படி இப்படி இங்கிலீஷ்ல பேசி கரெக்ட் பண்ணுவார். அந்த வார்த்தையெல்லாம் ஹீரோவும் பழகி வச்சுப்பாரு. அதோட திரும்ப ஃபோன் அடிக்கும், சார் இன்னொரு பொண்ணு சார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு தான், அதனால ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோன் சைலண்ட்ல போடு அப்படின்னு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பார். அப்புறமா சொல்லுவாரு, சார் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு சார், இப்போ கட் பண்ண சொன்னால அந்த பொண்ணுட்டு எடுத்து படினோன்னு அது எப்படி சார் படினோன்னு, டே நாயே நேற்று வந்து சட்டை எங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டுன்ற மாதிரி மெசேஜ் எழுதியிருக்கோம். உடனே அதுக்கு பதில் அனுப்பு, நாளைக்கு நான் வந்து சட்டை எடுத்துட்டு போறேன், அதாவது அங்கே தானே நாளைக்கு கமிட்மெண்ட் அப்படியே சட்டை எடுத்துட்டு போறேன் மெசேஜ் அனுப்பு. உடனே வந்து இவருக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். டக்குன்னு வந்து இப்படி யோசிச்சுட்டே இருப்பார், வேலை தேட வந்தியா சென்னைக்கு அப்படி ஆமான்னு சொல்லுவார். வேணா என் பைக்கை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு அப்படி கேட்கும்போது என்கிட்ட 2 இருக்கு, நீ ஒன்று யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவார். பரவாயில்ல எல்லாமே 2 வச்சிருக்காருன்னு சொல்லுவார். இப்போ பைக் எடுத்துட்டு வேலை தேடி போகாம பொண்ணுங்களை தேடி தான் வருவார். பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனி வாசலில் போய் நிற்பார். ஒரு பொண்ணு கூட ஃப்ரீயாக இருக்காது. சரி காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ் வாசலுக்கு போய் நிற்பார். கரெக்டாக காலேஜ் விடுற டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொண்ணு வெளியே வருவாங்க. இவருக்கு தலைக்கால் புரியாத அந்த கேட்டை திறந்த உடனே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஃப்ரீ அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஓவர் டேக் பண்ணிட்டு அவ்வளோ பைக்கில் வந்து பைக்கர்ஸ் வந்துருவாங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக ஆயிடும். அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த புகை மூட்டத்துக்கு ஒரு பொண்ணு இருக்காது, ஒரு பைக்கர்ஸும் இருக்க மாட்டாங்க. இவர் மட்டும் தான் நின்றுட்டு இருப்பார். காலேஜ் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்களா, அப்போ நான் எப்படி இது வேற வழியே இல்லை, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாசலில் போய் நிற்பாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து ஸ்கூல்லையும் கரெக்ட் பண்ணிட்டு போன மாதிரி காட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும், அந்த பொண்ணு ரொம்ப சோகமா அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கும். இந்த ஒரு பொண்ணு தான் நிற்கிது, அதுக்கிட்ட எப்படியாவது கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இழந்த வடையும் தேன் மிட்டாயும் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்த மேல லுக் என்ன வேற பக்கம் போதே அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ திரும்பி பாப்பார் பாருங்க, எங்கே போறான்னு சொல்லிட்டு அப்படி இந்த காதல் படத்தில் பரத் வர மாதிரி ஒரு மெக்கானிக் வருவார். என்னடா இது எல்லாருமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையா இருப்பார். அதோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து கதவு தட்டுவார், ஒரு பொண்ணோட வந்திருப்பார். இன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுத்த பொண்ணோட வந்திருப்பாரு. இவங்க நம்ம ஊர் பையன் சொன்னா அவங்க ஒரு ஹக் பண்ணோன்னா ஊட் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிப்பாரு. அதோட இவங்க ரூம்ல 2 பேரும் போய் கதவு சாத்திப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க அவ்வளோ ஆர்வமா இருக்கும். அந்த பொண்ணு நைட்டு நடுஜாமத்தில் கிளம்பி போயிடும். பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிக்காத எந்திரான்னு சொல்லிட்டு எழுப்பி விடுவார். எந்திரிச்சு உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு உடனே கேட்பாரு, என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் ஒரு வேலை தேடி தானே சென்னைக்கு, இல்லை சார் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க இவ்வளோ தொல்லை அப்படின்னு. இவ்வளோ நீ அனுபவப்பட்டிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, பார்க்கறதுக்கு என்னோட சுமாராக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் எல்லாரும் மாற்றாங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயுமே பிஸி ஆயிட்டாங்க, எந்த பொண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்பவே புலம்பாரு. அதெல்லாம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, ரிச்சான பொண்ணுங்களை தான் நம்ம ட்ரை பண்ணணும், அவங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு இது இருக்காது, நாளைக்கே ஒரு பப்புக்கு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் டிக்கெட் கொடுப்பாரு. இவர் அதை வாங்கிட்டு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு இங்கிலீஷ் பேசுவார், லோக்கலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பேசுன்னு சொன்னோன்னே உள்ள போனோன்னா உள்ள போக மாட்டேன், நீ என்ன உள்ள அனுப்பு, நான் வரும்போது ஜோடியாக வரேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இல்லை பேரல்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஆள் இல்லாத உயிரோட இருந்து என்ன ப்ரோஜனம் பிடிச்சி தள்ளி விட்டுவார். இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். பக்கத்தில் ஒரு பொண்ணு கிட்ட போய் கடலை வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் கடலை தரேன் உள்ள வரியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை வந்து வேற ஒருத்தர் கூட்டிட்டு போனோன்னு ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே விரத்தத்திலே உட்காந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச போயிடும். டக்குன்னு பிடிச்ச உடனே அவங்க வந்து ஃபுல்லா இதில் இருப்பாங்க. அவங்க கூட்டு வந்து ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே புத்துன்னு கீழே வந்துருப்பாரு. ஹீரோ தான் போய் ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் கூட உள்ள வரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. உடனே அவங்கள கூட்டிட்டு இப்போ உள்ள போவாங்க. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு இந்த இவரை உள்ள விட மாட்டாரு. வாய் மூடி அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவன் ஏன் ஆளா அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் அவருக்கு சந்தோஷமா தாங்காது, ஏன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரொம்ப ஆட்டம் போட்டு இருப்பாங்க. அப்போ இவரை கட்டி பிடிக்கிறது, ஐ லவ் யூ சொல்றது அப்படி இப்படிமா அவங்க அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஹீரோ வந்து என்ன லவ் பண்றீங்களா, அப்போ உங்க நம்பர் கொடுங்க, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு எல்லாத்தையுமே இவங்க சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ மறுநாள் ஆயிட்டு ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து இருக்கும்போது அவருக்கு அவர் கூட இருக்க ஃப்ரெண்டோட பையன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்னப்பா நைட்டு பப்புக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, இல்லை அங்கிள் நைட்டு பாஸ்தா சாப்பிட்டு சீக்கிரமாவே படுத்து தூங்கிட்டு அங்கிள் அப்படின்ற மாதிரி அங்கிள்கிட்ட ரொம்ப நல்ல பையனா சொல்லிப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இது அதாவது தீபிகா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அவங்க வந்து அவள் மாடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க. இவர் மேலே நல்ல மாடி போகிற மாடி போய் தூங்கிட்டு இருப்பாங்களா, ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்ப சீன் போட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார். சி முரா அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தோன்னா கோவமா அவர் டக்குன்னு திட்டி விட்டுருவாங்க. திட்டி விட்டு அவங்க அவருக்கு ஒன்றே மூஞ்சே வாடி போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க எந்திரிக்க முடியாமல் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவங்க குடிச்சிட்டே சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு அப்போ நம்மளுக்காக ஒரு ஈசிஆரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு, வரையா போய் பார்க்கலான்னு. இல்லை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. இவரும் வேறு என்னென்னமோ பிளான் பண்ணுவார். எதுக்குமே அவங்க விட்டு கொடுக்காம எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அப்போ போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்து செக்யூரிட்டி கூட ஒரு ஆள் சண்டை போட்டுருப்பாரு. செக்யூரிட்டி யார் கூட சண்டை போடுறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவங்க லவர்னு சொல்கிறான், அப்படி என்னோட லவர்னு சொல்கிறேன் யார் அவன் சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கீழே இங்கே வந்து என்ன தீபிகா என்ன காலையிலே இது பண்ணிட்டியா, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது யாரா நைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது தெரியாது, உன்னை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ தான் ஒரு பாட்டுக்கு புலம்பு நைட்டு ஃபுல்லாக நீ இப்படி பண்ணிட்டு அப்படி சொன்ன இப்படி சொன்னேன்னு புலம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ ஷோனா இவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். மாடியில் வந்து உட்காந்துட்டு அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க. போயிட்டாரா அவ்வளோ நேரம் ஆகும், அசையவே மட்டும் உட்காந்துட்டே இருப்பாரு. இவங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எட்டி பார்த்தா ஒரு பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்பாடா இப்போ தான் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரலான்னு பார்க்கும்போது திரும்ப வந்து உட்காந்துருப்பாரு. என்ன இவங்க எட்டி பார்க்கும்போது டீ குடிச்சிட்டு வந்து வர சொல்லுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நேற்று நான் உங்களை அங்கே பார்த்தேன் அப்படிங்க எப்படி சொல்லி நீ ஊருக்கு புதுசா அதெல்லாம் லவ் யூன்னு சொல்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்றது, அதை போய் நினச்சிட்டு நீ வந்து இங்கே வந்து நின்றுட்டு
பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரியாது, நீங்க தானே லவ் யூ சொன்னீங்க, ஏன் ஆளுன்னு என்கிட்ட சொன்னீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது பிடிக்காம ஓங்கி ஒரு ஆரம்பிச்சிரும், அங்கேயே பொத்துன்னு மயங்கி விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் வீட்ல வந்து அவர் வீட்ல தங்கியிருக்காருல, அவர்கிட்ட சொல்லும்போது இங்க பத்தியா செருப்பு, இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு போனல அவளோடது, அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் அடி வாங்கும்போது இந்த செருப்புல அதெல்லாம் ஒரு அடி வாங்க தப்பு கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுப்பாரு. மறுநாள் இவங்க திரும்ப போயிட்டு அன்னைக்கு ஏதோ இதெல்லாம் இருந்தா மயங்கி விழுந்துரு, இன்னைக்கு அடிங்க பார்க்கலாம்னு திரும்ப ஓங்கி அரைஞ்சிருவாங்க. இதுதான் நான் குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வாயில கூட்டிட்டே பேசிட்டே வருவார். அவர் என்ன சொன்னாலும் போவே மாட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். இவங்க டக்குன்னு வந்து ஒரு இது விளையாட போவாங்க. அங்க விளையாட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு கூட கரெக்டாவே விட மாட்டாங்க. இவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்பு அங்க விடாம இவர் மேல விட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பின்னாடி வந்து டார்ச்சர் பண்றாருல அப்படின்னு அவர் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருவாரு. அதோட இங்க என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மிஷன் 4 பேர். அதுல ஒருத்தர் வந்து அவங்க அப்பா வந்து மிரட்டி அவர் வந்து அடிச்சு மிரட்டி வாடா பொண்ணு பார்க்க போறோம், இல்ல போக மாட்டேன் வரமாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இது பிடிக்காது, நாங்களாம் சத்தியம் பண்ணிருக்கோம் கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே உன்னையும் உதைப்பேன் அவங்களே உதைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இவர் வந்துட்டு அப்படியே கல்யாண குளத்துல வந்து நிப்பாரு. என்னடா ஏதோ விசேஷத்துக்கு போறேன்னு, இல்ல பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு ஒண்ணு அவங்க வந்து முறைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க அப்பா வந்துருவாரு. எல்லாரும் கார்ல ஏறுங்க அப்படின்னு, இல்ல அங்கிள் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூட மாத்தலன்னு, பரவாயில்ல அங்க கரிசோறுலாம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் ஏறிப்பாங்க. எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும், மிச்சர் கொடுத்துப்பாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பொண்ணு வரும்போது பாத்தீங்கன்னா பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், பொண்ணு நல்லா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து காஃபி கொடுக்கும்போது எனக்கு பிடிக்கலன்றவாரு. மாப்பிளைக்கு வந்து காஃபி பிடிக்காது போல இருக்கு, அம்மா அவன் பால் தான் குடிச்சு வளர்வான்ற மாதிரி அவங்க அம்மா வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட எல்லாரும் மாப்பிளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பொண்ணு வந்து உள்ள ஓடிடுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணு கிட்ட போய் பிடிக்கலன்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்ட் வந்து நினைச்சு பாப்பாரு, இப்ப நம்ம பிடிக்கலன்னு சொன்னா எல்லாரும் முன்னாடி வந்து அப்பா நம்மள அடிக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லுவாரு. போற பிடிக்கலன்னு சொல்லிட்டு உடனே வெளியே வரேன்னு சொல்லி அனுப்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் போவார். போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஆனா வெளியே வந்த படம் இருக்காது. எல்லாரும் பேசி பேசி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா மிக்சர் சாப்பிடுறது வந்து இந்த மிக்சர் வந்து பத்திரமா வச்சுக்கோ, நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன், என்னோட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவார். அவர் என்ன பண்ண அவரோட தட்டில் உள்ளது ஃபுல்லாக இங்கே கூட்டிட்டு சாப்பிட்டு இருப்பாரு. இங்கே வந்து அவர் எட்டி பார்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி உருண்டுட்டு இருப்பாரு. உடனே எல்லாரும் கதவு திறந்து உள்ள வந்துட்டு மாப்பிளை போட்டு அவங்க அப்பா அடியே இருப்பார். பொண்ணை விடுறான்னு சொல்லிட்டு விடவே மாட்டார். அதோட பார்த்தீங்கன்னா சரி மாப்பிளை ரொம்ப ஸ்பீடாக இருக்காரு, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு அங்கேயே அவர் மேலே கோவமா பூச்சிக்கிட்டு இங்கே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தீபிகாவை தேடிட்டு இங்கே வர ஆரம்பிச்சிருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பயந்துட்டு அவங்க ஓடுறாங்கல்ல, அவர் வேற வந்து நின்றுட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேர்ட்டையும் மாட்டி முடிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே மாட்டிப்பாங்க ரெண்டு பேரும். அவங்க அப்பா சாப்பிட்டு அதாவது என்ன சொல்றது தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவரை மாட்டி விட்டுட்டு இவர் இங்கே உள்ள வந்து உட்காந்துட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அது அவங்களுக்கு தெரியும் போது படமே பார்க்காம வெளியே ஓடி வந்துருவாங்க. இதே மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த ஃப்ரெண்டோட பையன் இருக்காருல அவரோட அப்பா வந்துட்டு டேரக்டாவே இவர்கிட்ட வந்து கேட்பாரு, இந்த மாதிரி ஏதாவது ப்ரொபோசல் வந்திருக்கு அவன் பொண்ணுக்கு, இல்ல அவன் இன்னும் அது ஒரு விளையாட்டுத்தனமா தான் இருக்கு அப்படின்னு. அவன் என் பையனுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிச்சிருந்தா பேசுறானோ அது இதெல்லாமே அவளோட விருப்பம் தான், அவளுக்கு விருப்பமா தான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இங்க ஹீரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வருவார். யாரா இங்க வாசல் சொல்லி கேட்கும்போது அவரோட மீசா அவரோட யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா உள்ள வாங்க சார், உள்ளதா இருக்காரு பாத்ரூம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுருவார். கதவை இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. நான் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் டீ காஃபி வாங்கிட்டு வரேன். ஹீரோ வெளியே போயிடுவார். இவர் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கணேஷ் இருக்காருல பாத்ரூம் போயிட்டு வெளியே வருவார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவர் நின்றுட்டு இருப்பாரு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரைக்கும் சொல்லி கேட்கும்போது யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் அது மாதிரி கேட்டுட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அறையை விட்டு இவரை கூட்டு போய் அங்கே போய் செம்ம அடி விழுந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். என்னன்னு கேட்டால் காலையிலேருந்து அடிச்சிட்டு இருக்க மேடம், ஆனால் எதுவுமே அந்த மாதிரி தீபிகான்ற ஒரு பொண்ணே தெரியாதுன்னு சொல்றாங்க, நீங்க நேரில் வாங்கணும்னு இவங்க நேரில் போவாங்க. அங்கே போய் பார்த்தா இவர் வாசு இல்லை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவிய காலையிலேருந்து அடிச்சிட்ட மாதிரி இவர் இன்ஸ்பெக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். சரி சரி அவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிடுங்கன்னு இவர் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவார். அந்த பொண்ணு உண்மையில அவ்வளோ லவ் வச்சிருக்காப்பா விட்டுறாதுன்னு வீட்டுக்கு வேற வந்து சொல்லுவார். அவர் இவருக்கு அடி வாங்கினதுக்கு உத்தரவு கொடுத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் நான் உன் லவ்வுக்காக பண்ற தியாகம்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் வந்து சுடுதண்ணில 2 டிராப் எடுத்து முதுகுல விட்டுருவாரு. விட்டவனே அழுவாத வாசு அழுவாத அப்படின்னு அழுவல சார் அந்த பொண்ணை விட்டுறாதப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா ஆள் உன்ன நினைச்சு என்ன அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. இவர் தானே வேணும்னே கோர்த்து விட்டதை அதை சொல்ல மாட்டாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு வாசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரவுடி பசங்களாம் வந்து நிற்பாங்க. அதெல்லாம் அவங்க ஹீரோயின் பண்ண வேலையா இருக்கும். பார்த்தீங்கன்னா இவர் தலையை மட்டும் தவந்துக்கிட்டே வந்து எட்டி பார்ப்பாரு. அவர் திரும்பி இவரை பார்க்க ஹீரோ பார்க்கும், எப்பா இதுக்கு மேலே உடம்புல அடிவாங்க தெம்பிலப்பா நீ தான் வாசு அப்படின்னு ஒத்துக்கப்பா அப்படின்ட்டு எப்படி தவந்து வந்தார் அதே மாதிரி தவந்தே உள்ள போயிடுவார். இப்போ அவங்கலாம் அடிக்க தான் வந்திருக்காங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிடும். ஹீரோ என்ன சொல்வார்னா நம்ம யாரும் இல்லாத இடத்துல தனியாக போய் சண்டை போடலாம்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப வசதியாச்சு செல்லத்தை தூக்கிட்டு வாங்கன்னு உடனே இப்போ அங்கே போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சண்டை போடலாம், ஆனால் வந்துட்டு இது வேற ஒரு சண்டை அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது கெட்ட வார்த்தை சண்டை அப்படி அதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம கெட்ட வார்த்தை பேசணும் யார் அதிகமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ எல்லாம் பேசுவ நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க பல்கலைக்கழகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட இப்போ ரூல்ஸ் ஹீரோ என்ன சொல்வாருன்னா கெட்ட வார்த்தை பேசணும் ரூல்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப யூஸ் பண்ண வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டாவது வந்துட்டு கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவங்க வந்திருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு சிரிச்சிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களோட டேன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ திட்ட ஆரம்பிப்பார் பாருங்க, எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாதிரி கதிக்கல ஆரம்பிச்சிடும். அவங்களால முடியாது அந்த மாதிரி வந்து ஹீரோ பேசும்போது அவங்க காதுல இருந்து ரத்தமே வந்து தப்பிச்சு விழுந்தா போதும் விட்டா போதும்னு சொல்லிட்டு தப்பிச்சு விழுந்தடிச்சு ஓடிடுவாங்க. அப்பா அடா நீங்க அடி வாங்காம தப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட திறமையால ஜெயிச்ச மாதிரி இப்போ வந்துருவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரெண்டில் ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கல, அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்க 3 பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம்னு இப்போ இந்த மாதிரி இது சாப்பாட்டில் இதை கலந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி ஒருத்தர் உடச்சிருவார். எதுக்கு அப்படி பண்ணு கேட்கும்போது அப்போ நம்மளாம் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்பார். அடுத்தது பக்கத்தில் ஒரு என்ன சொல்லுவாருன்னா மாப்பிளோட அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், அவர் வந்து இப்போ எந்திரிச்சு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் உட்காரும் போது நான் சேரை நவுத்திடுறேன், அப்புறம் கீழே வந்துட்டு கல்யாணம் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அவர் எடுத்துக்கிட்டு நான் நகர்த்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒன்று எடுல வை அதெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருக்கும் உங்க யாரோ விழுந்துரும். அதோட இப்போ எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தாலி கொண்டு வரும்போது ஃப்ரெண்ட் எடுத்து வச்சுப்பாரு. இப்போ தாலி இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு தாலி வச்சு அதில் கல்யாணம் பண்ணி முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தானே அவர் அடிக்க அனுப்பியிருந்தாங்க, அவருக்கு தான் ஹீரோயின் கால் பண்ணியிருப்பாங்க. இனிமே அவர் என் பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. என்னடா அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா அவங்க காது தானே செவிடாயிடுச்சு, அதாவது ஹீரோ பேசுற வார்த்தையில் அவர் காதே செவிடா இருக்கும். அந்த மாதிரி அவர் பேசிட்டு வைக்கும்போது கரெக்டாக
அவர் வந்து ஹீரோ வந்து முன்னாடி வந்து நிற்பாரு. நீ போவே மாட்டியா, உனக்கு இதாவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டுவாங்க. எனக்கு என்ன பண்றது அப்படின்னு இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவரும் பின்னாடி வந்துட்டே இருப்பாரு. அப்படியே காஃபி ஷாப் தான் போவாங்க. அவங்க போனோட ஹீரோ உள்ள போய் உட்காந்துப்பாரு. அப்ப அவங்களே கூல் டவுன் பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு இப்போ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணோன்னே 2 பேரும் காஃபி குடிச்சு முடிச்சோன்னே ஹீரோயின் வந்து ரிலாக்ஸாவே சொல்லுவாங்க. இங்க பாரு எனக்கு தெரியாம சொல்லிட்டேன். இனிமே எங்க அப்பாட்ட கூட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன்னு. நீங்க ஐ லவ் யூ சொன்னதுக்காகலாம் இல்ல. நீங்க கார்ல இருந்து இறங்கும் போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அப்படி நான் வேற உனக்கு வேற ஒரு பொண்ணை வேணா இது பண்ணி தரேன் என்ன விட்டுறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் உங்களை தான் லவ் பண்றேன்னு அதோட எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னா நீங்க என் கூட பழகாம எப்படி பிடிக்கலன்னு சொல்றீங்க 2 நாள் பழகி பாருங்க பிடிக்கலன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பில்ல வந்து ஹீரோயின் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டிப்ஸ் மட்டும் 2 ரூபாய் இவர் வச்சுட்டு அங்க இருந்து போயிடுவாரு. அது ஹீரோயின் என்ன இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி அவரை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில இருந்து 2 3 நாள் பழகி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடி ஆயிருவாங்க. நான் ஒரு பதட்டமாவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அவங்களை மேலே எங்கேயும் பார்த்துட்டே போயிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து ரெடி ஆயிருப்பாங்க. அவர் இன்னும் காலே பண்ணல. என்ன இவங்க கால் பண்ணி நான் வரலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலே எடுக்க மாட்டாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ரூம்மேட் இருக்காரு. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா அந்த மாதிரி பொண்ணுங்க கால் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து உஷார் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாருன்னு வைங்க. உடனே இவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. உடனே இவங்க வந்துட்டு கால் பண்ணும்போது டக்குன்னு அவர் அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் இப்படி தான் சொன்னா ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது டக்குன்னு இவர் என்ன பண்ணிடுவாருன்னா நான் வந்துட்டு வரல எனக்கு வேற ஒரு பொண்ணோட பிக்கப் ஆயிடுச்சு நான் அங்கே போறேன் அப்படின்ட்டு பாய் சொல்லி டக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்க பாருங்க சார் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அவள்கிட்ட கால் வரலன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அப்படி வரலன்னா உங்க ஃபிகர்ல எனக்கு ஒரு தரிகளால் வர ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அதோட இவங்க திரும்பவும் ஹீரோக்கு கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு வேணும்னே நக்கலா பேசுற மாதிரி பேச பாருங்க. அப்ப இவங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவங்களுக்கும் அவர் உண்மையிலே பிடிக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க போனை வச்சோன்னே ஏத்தாப்புல வந்துட்டு ரெடி ஆகி வந்து பைக்ல வந்து நின்றுட்டு இருப்பாரு. அதோட இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே பாட்டு வரும் எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க ரொம்பவே அதிகமாவே ரொமான்ஸ் படிப்பாங்க. அந்த மாதிரி செம்ம ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப பாட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்குமா அதுல பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து கோவிலுக்கு போவாங்க எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ற மாதிரி அதெல்லாம் அவர் பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அதுல அவங்க 3 ஃப்ரெண்டு மிச்சம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று கவலைப்பட்டு ஆசீர்வாதம் பண்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து பயங்கரமா அவங்க ஃப்ரெண்ட் அப்பப்போ நினைச்சு தான் பார்த்துட்டு இருப்பாரு. இதுக்கிடையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வேலைக்கு போயிட்டியாடா வேலை கிடைச்சா கேட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு செகண்ட் கூட பேசாம டக்கு டக்குன்னு கால் கட் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட இப்படியே அவர் நல்லா இந்த பொண்ணோட இப்போ அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ரொம்ப ஜாலியாக சுத்திட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்து ஹீரோவை கூட்டிட்டு வருவாங்க. அப்பாட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அப்பாக்கு பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்லிக்க மாட்டார். அதோட வீட்டுக்கு கூட்டு போறது வெளியே சுத்தர் ஜாலியா இருப்பாங்க. அப்போ வந்து வீட்டில் அந்த ரூம் மீட்டர் வீட்டு கணேஷ் அவர் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாரு. கட் பண்ணி விட்டே இருப்பாரு. திரும்ப ஒரு தடவை கால் எடுத்து எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி கத்தும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அதான் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பஞ்சபாண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 5 பேர் வீட்டில் இருப்பாங்க. எதுக்குடா நீ வந்து எங்க கூட வேலை தேடன்னு போய் சொல்லிட்டு இங்க ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கல நீங்க ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தா நாங்க பாத்துட்டோம் யார் அந்த பொண்ணு கேட்கும்போது தீபிகான்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பத்தியா பயந்துட்ட நீங்க அந்த வேலை செஞ்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தோம் நீ நல்ல வேலை தப்பிச்சிட்டு அப்படின்னு அப்பாடான்னு அவர் அமர்ச்சி பாரு அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லவ் பண்ற விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டாரு. அதோட அப்படியே அமைதியாவே வச்சுப்பாரு. இப்போ இவங்களுக்கு தெரியாம இருக்கணுன்றதுக்காக அந்த தீபிகான்ற பேர் எடுத்துட்டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஆஃபீஸ் வந்து கால் வருது போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. 3 பேர் தான் வந்திருக்காங்க இன்னொரு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா சொல்றீங்க கேட்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷமா கேட்கும்போது இதுக்கு என்ன இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற இதை நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது இப்போ இன்னொன்று சொல்றேன் ஒரு ரியாக்ஷன் மாறும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு யார் தெரியுமா உன்னோட எக்ஸ்ல ஒரு அது பேர் என்ன அந்த பொண்ணு பேர் கார்த்திகாவா என்னமோ சொன்னாங்க அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அவருக்கு முகமே வாடி போயிடும். அதோட சரின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே வெயிட் பண்ணி கீழே அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யாருக்கு இந்த டவுட் இப்போ வரைக்கும் வரல. உடனே ஹீரோ போயிட்டு இப்போ அவர் லவ் பண்ற விஷயம் வந்து வீட்டு கணேஷ்க்கு என்ன தெரியும் அவர்கிட்ட மாடியில் வந்துட்டு என்ன இவங்க பாட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா எங்களை பிரிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பார். அது ஏதாவது பண்ணலாம்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேசாம நீ ஒன்று பண்ணு அவங்களை ஊருக்கு அனுப்பி விட ஊருக்கு சீக்கிரம் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு போது இப்போ அவங்களாம் வந்திருக்கிறதே வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஊருக்கு அப்படின்னு போது இப்போ நான் இல்லாம அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று செய் இந்த மாடியில் லைட் அப்படி கீழே இந்த மாதிரி பண்ணு அப்போ காலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அடிப்பட்ட கூட உனக்கு அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. அப்போ நான் காலில் அடிப்பட்டா எப்படி நான் தீபிகாவை பார்க்கறது அப்படின்னு அப்புறம் ஒரு மாதிரி பாப்பா என்னடா பார்க்கறேன்னு கேட்கும்போது பேசாம நீங்க விழுந்துருங்களா உங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற பேர்ல வந்து நான் இங்கே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வேணடா கெஞ்சிட்டே இருக்கும்போது அவர் கொடுத்த ஐடியா அவருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிடும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் அவர் வந்து வாசு மட்டும் என்ன இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது அவர் ஊமை பாஷையில் எதுவும் சொல்லுவார். என்ன சார் சொல்ல வரீங்கன்னு வாசு நல்லவன் கிடையாது அவன் எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணிடுவான்டா அவன் அப்படி இப்படின்னு ஒரு புலம்பிவார். அவர் சொல்ல விடாம இவர் பார்த்துப்பாரு. அதே மாதிரி இவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு அவங்க எல்லாருமே இப்போ ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்புவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தீபிகா கால் பண்ணுவாங்க எங்க இருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இவருக்கு அடிபட்டுச்சு இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னா அவங்க டக்குனு இங்கே வந்துருவாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவர் கூட பேசிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஊருக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒன்று மறந்துட்டோம் அப்படின்றத திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் தீபிகாவோட வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்துருவாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானே இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோக்கும் ஒரு ஹீரோ வந்து அவர் பேசிட்டு இப்போ அவங்களாம் எங்கள் ஊருக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும்போது அவங்களாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போவார். இப்போ இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பி வேற இடத்துக்கு போகலான்ற மாதிரிலாம் சுத்த ஆரம்பிச்சிருவார். இவங்க 3 பேர் இப்போ விஷயம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே மனசுக்குள்ளே மறைஞ்சு நிற்பாங்க ஹீரோ போகிற வரைக்கும் பயங்கர வெறியேறிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இருக்காரு அடிப்பட்டவர் இருக்காருலாம் அவரை வந்துட்டு எல்லாம் சேர்த்து ட்ராமா போடுறீங்க இதெல்லாம் பொய்யான கட்டு தானே அப்படியே போட்டு காலை போட்டு அமுக்குவாங்க அவருக்கு உண்மையாகவே வலிக்கும். அதோட அவர்கிட்ட முடிச்சு விட்டு இதை நீ அவன்கிட்ட சொன்ன அவ்வளோதான் சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆஃபீஸ் முடிச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பேசிட்டு உள்ள போவார். உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்கலாம் வந்துட்டு இப்போ நைட் எல்லாம் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு படுப்பாங்க நாளைக்கு காலையில் வேற சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஹீரோ ரொம்ப சீரியஸாக பேசுவார். இன்ன வரைக்கும் அவர் வேலைக்கே போகல. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் படுக்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி படுக்கும்போது இப்போ அவங்க கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் கால் பண்ணிட்டு அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஒன்று பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்குறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரும் பதில் பண்ணிட்டு இருப்பார். இப்படி பண்ணும்போது பார்த்து திடீர்னு இந்த போர்வையை விலக்கி விட்டுருவாங்க. விளக்கின ஒன்று பார்த்தீங்கன்னா என்னடா பேசிட்டு கேட்கும்போது ஆஃபீஸ் வந்து ஃபோன் நாளைக்கு அவசரமா வர சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஃபோனை வச்சிருவாரு. மறுநாள் காலையிலேருந்து அவர் போட்டு பாடா படுத்து எடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா அவர் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக அவர் மீசல அதெல்லாம் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் குறுக்கால நடந்து அவரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு வேணுமே பிளான் பண்ணி நடப்பாங்க.
ஒருவேளை இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்ற ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். டக்குன்னு அவர் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது தட்டி விட்டுருவாங்க. அவருக்கு ஒரு பக்கம் மீசையே இல்லாம போயிரும். வேற வழியே இல்ல. இப்ப ஃபுல்லாத்தையுமே எடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிருவாரு. ரொம்ப அழுவாரு. அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தீபிகாடான்னு சொல்லும்போது எங்கடான்னு வேக வேகமா ஹீரோ வருவாரு. வரும்போது டிவிலடா தீபிகா படுக்கிறோம் நேர்ல வருவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. உடனே இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. இப்ப குளிக்க போறான்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போய் பாத்ரூம்குள்ள புகுந்துப்பாங்க ஒருத்தரா. எனக்கு அவசரமா வருது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்ப போகணும்டான்னு ஹீரோ சொல்லும்போது கேட்கவே மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோட வண்டி சாவி எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து குளிக்க தான் டைம் இல்ல. சரி கிளம்பிட்டு வெளிய போலான்னு பார்க்கும்போது இப்ப பாத்ரூம் ஃப்ரீ ஆயிடுச்சு போய் குளிக்கணும்னு ஹீரோ குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்ட்டா பைப்ல உள்ள தண்ணிய வந்து மூடி விட்டுருவாங்க. அதாவது மெயின் வந்து ஆஃப் பண்ணி விட்டோம்னா தண்ணி இருக்காது. அதோட இப்ப பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் கேன் இருக்குல்ல அதையாவது கொண்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மூஞ்சி ஃபுல்லா ஒரு சோப் போட்டுருப்பாரு. இவங்க விளையாடி கீழ தண்ணி இது பண்ணி விட்டுருவாங்க. ஒரு வழியா அவர் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட பைக் சாவி இருக்காது. அந்த சாவிய வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கட்டில் கீழ போட்டுட்டு கட்டில் ஃபுல்லா இன்க் தெளிச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ போய் தேடி எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இன்கா இருக்கும். உடனே வேற ட்ரெஸ் போய் தேடலான்னு போகும்போது ஒரு ட்ரெஸ் கூட இருக்காது. எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சிருப்பாங்க. அத பார்த்தோனே இத போட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளதிலேயே பெரிய சட்டையா ஒண்ணு பார்த்து குடுப்பாங்க. ஹீரோ அத போட்டு வரும்போது உனக்குனே தச்ச மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் வரதுக்குள்ள அவரோட பைக்ல அவங்க ஹீரோயின் வந்து ஒரு பைக் வாங்கி குடுத்துருப்பாங்க. அந்த பைக்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மண்ணு நெறச்சு வச்சிருவாங்க. அதாவது பெட்ரோல் போடுற இடத்துல. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் செருப்ப வந்து அறுத்து வச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க ஹீரோயின் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்களா, இவர் வந்து நிக்கணும் பார்த்தா ஒரு மாதிரி வந்து நிப்பாங்க. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவர் அங்க இருந்து சத்தம் போட்டுட்டு அவங்க கிளம்பிருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவர் முழங்கிட்டே உட்கார்ந்திருப்பாரு. இப்ப 3 பேரும் அவன் ரொம்ப கவலையா இருக்கான்ல, அவன சந்தோஷப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம ஊருக்கு போலாம்னு இப்போ போவோமா நாளைக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருத்தர் இப்போ போலாம் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நாளைக்கு போலாம்னு சரி இப்ப அத முடிவு பண்ணிடுவோம். ஒரு சீட் எடு பேனா எடு அப்படின்னு கொடுத்துட்டு எழுதாமையே ஒரு சீட்டு குலுக்கி போடுற மாதிரி இப்போ வந்திருக்கு அப்ப இப்போ வந்திருக்கு சரி இப்பவே கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஹீரோ வந்து எதுக்குடா நாளைக்கு இன்னொரு 10 நாள் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விடிவி கணேஷால தான் இப்போ ஹீரோ மாதிரி போயிருக்காரு. அது ஒரு கேஸ் மாதிரி நினைச்சு பார்ப்பாங்க. நினைச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷால தான் என் ஃப்ரெண்ட் வந்து இதா போயிருக்கான். அதனால என் ஃப்ரெண்டுக்கு வந்து 500 ரூபாய் அபராதம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரண தண்டனை சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி முடிச்சிருவாங்க. இதோட இப்போ இவங்க சேர்ந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு அவர் மயக்கம் போட வைக்கணும். அதாவது இப்போ 2 ரூம்ல எந்த ரூம்ல ஹீரோ இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்கன்னா இந்த ரூம் அந்த ரூம் மாறி மாறி ஒரு ரூமா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி என்ன சொல்லுவாங்க லைட் எல்லாம் போடாதீங்க. அந்த ரூம்ல வந்துட்டு மயக்கம் மருந்து அடிச்சு விட்டுட்டு அவருக்கு நெஞ்சில வந்து பச்சை குத்தி விட்டுருவோம். அதோட முன்னாள் லவர்கள் அவரோட பேரை வந்து பச்சை குத்தி விட்டுருவோம். பச்சை குத்தி நாளைக்கு அவர் லவர் கிட்ட போகும்போது இது யாருன்னு சொல்லிட்டு சண்டை வரும்ல அப்படியே பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இவங்களுக்கு ஹீரோயின் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. மறுநாள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு இப்படி தான் நிக்க வச்ச நீ அப்படின்னு இருந்த உடனே ஹீரோயின் இது பண்ணிட்டு அவரும் வந்து நடிக்கிற மாதிரி நடிச்சு பண்ணிட்டே இருப்பாரு. அப்படியே இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ராட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்து அடிக்க போவாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஆட்ட போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்துட்டு இவர் ஒரு தலை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்துவாரு தீபிகா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் தோல் மேல கை போட்டு இப்ப எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்படியா அப்ப நான் இன்னொன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி காட்டுவாங்க. இப்ப எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்போ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி திரும்ப அவரை கிஸ் பண்ணி காட்டுவாங்க. கிஸ் பண்ணி காட்டும் பாத்தீங்கன்னா அப்ப வந்து லவ்வரா நான் விடவே மாட்டேன். நான் லவ் பண்றேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. சரி அப்படி 2 பேருக்கு இப்ப போட்டி வந்துரும். சரி யாருக்கு பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தீபிகாவுக்கு வந்து அவர் தான் அதாவது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு அவருக்கு தான் கிடைச்சோன்னே எல்லாரும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கலாட்டா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கான செம்ம கோவம் வந்துட்டு இருக்கும். அந்த அப்பாவோட ஃப்ரெண்ட் பையனுக்கு அவருக்கு அவ்வளவு கோவம் இருக்கும். அவரும் அவங்க அப்பாவும் போயிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா லோக்கல் பசங்களோட பழகிட்டு இருக்கா அப்படின்னு என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா பேசுவாரு. இவங்க பேசும்போது காதலே வாங்க மாட்டாரா நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. அதோட இவங்க 2 பேரும் கோச்சிட்டு போய் வெளியே எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ ஹீரோட அப்பாக்கு வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு உங்க பொண்ணு வந்து லவ் பண்றானா ஓடி போறாளாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க கொடுத்து அனுப்பலான்ற மாதிரி ஒரு பேசுவார். என்னடா சரியான நம்பருக்கு தான் போட்டி அவன் எப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் அதாவது தப்பா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைரக்டாவே முன்னாடி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ அவங்கள பார்த்தோம் மறைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாரு. அவங்க முன்னாடி வருவாங்க. ஹீரோயின் கிட்ட பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினை விட்டுட்டு அவர் ஆட்டோல ஏறி ஓட ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஃப்ரெண்டுங்களுக்கு பயந்துட்டு அப்புறம் ஹீரோயின் கார் எடுக்கலாம் போகும்போது கார்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. எங்கடா போன சொல்லாம கொள்ளாமன்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சொல்ல வேண்டியதானு கேட்கும்போது இல்ல நாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சத்தியம் பண்ணிருக்கோம்னு ஓ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா நான் வேணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வேண்டாம் அப்படிலாம் பேசணும் அப்படின்னு 2 பேரும் பிரிச்சு விட்டுருவாங்க. அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியா வேற இடத்துக்கு போவாங்க. அப்ப அங்க சுத்திலும் ஸ்பைடர்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போவார். அவங்க நம்மள சேர பண்றாங்க அப்படிலாம் கொடுக்க கூடாதுன்னு ஹீரோயின் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் போகும்போது ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து தெரியாம கொட்டி விட்டுருவாரு. அவங்க கொட்ட சொல்லிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடியே வந்துட்டு அதுல ஹீரோட சட்டை இப்படி ஆனோன்னு பார்த்து ஹீரோயின் போகும்போது அவர் ஓங்கி ஒரு அரை வேற அரைஞ்சிருவாங்க. அதோட இப்ப வாஷ்ரூம் கூட்டு போய் அதை வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சட்டையை கழட்டணும். அப்பதான் அந்த பச்சை குத்தி வச்சிருக்காங்க எல்லாம் இவங்க அந்த விஷயம் வந்து இப்ப தெரிஞ்சு இப்ப 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுன்றது அவங்களோட பிளான். இப்போ இவங்க சொல்லும்போது இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா அந்த பச்சை குத்துனது இருக்காது. அப்ப யாருக்குடா குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும்போது அவர் இருக்காருல டிவி கணேஷ் அவருக்கு வந்து அவரோட நபர் கிட்ட அடி விழுந்துட்டு இருக்கும். இது யார் இது உனக்கு அதான் ஏன்னா இவங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும். இன்னொருத்தவங்க அப்படி அவங்க எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு தான் இவரை இது பண்ணிருப்பாங்க. யாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எக்ஸ்ட்ராவே இவருக்கு அடி விழுவும். இதோட இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பத்து பசங்கலாம் வந்துருவாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டு இது லவர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்க பேசிட்டே இருங்க நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது இவர் இப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டு இவர் அடி போட்டு அடிப்பாங்க. எங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க இந்த எங்க கல்யாணத்துக்கு
ஒத்துக்கல அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வேலை பார்ப்பாரு. சும்மா நடிக்கலாம் தான் போவார். ஆனால் உண்மையிலேயே அது வந்து விளையாட்டு விபரீதமாயிரும். வீட்டு அவர் இருக்கார்ல அவர் தான் பார்த்துட்டு கூட்டு போய் காப்பாற்றுவார். என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படி இப்போ இவருக்கே ஒன்றும் புரியாது. சும்மா தானே நடிச்சு உண்மையிலே மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டே இருப்பார். அப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு வேணும்டா இவனை மாற்ற முடியாது வேணா அவளை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் எல்லாரும் ஃப்ரெண்டு கூட கிளம்புவாங்க. கிளம்பினோடனே இப்போ ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தணும் அவங்களும் சரிவாங்க. அப்போ இந்த பொண்ணு ஒன்று உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் மாதிரி இல்லைனா யாரும் அவன் ஃபர்ஸ்ட் லவர் சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அந்த விஷயத்தை இன்னும் அவட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் லவ் எல்லாம் பண்ணல சும்மா தான் அப்படின்னா லவ் பண்ணல சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. என்னடா பிரிக்கலாம் நினைச்சா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ஹீரோயினுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவங்க அப்படி பண்ணக்கூடியவங்க தான். உடனே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட வாசு உன்னோட ஐஸ்கிரீம் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம கோவமா இருக்கும். டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க. அதை வாங்கி அவங்கலாம் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் சில விஷயம் பண்ணும்போது ஹீரோனுக்கு செம்ம கோவமாயிடும். உடனே டக்குனு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து இப்போ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வருவாங்க. ஹீரோயின் வந்து அழகா அவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது எல்லாமே பண்ணக்கூடாது அதெல்லாம் வாங்கக்கூடாது இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன செட் பண்ணுவாங்கன்னா பச்சை கலர்ல ஷூ பிங்க் கலர்ல சட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற மாதிரி காஸ்டியூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்படுவார். இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக போகலாமே தியேட்டர் போகலான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நினைச்சு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டார். இப்போ இதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தா உனக்கு டிஸ்டர்பாக இருக்கணும்னு கேட்கும்போது அப்படிலாம் கூட்டு வந்து இன்னும் நான் என்ஜாய் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. சரி இதுங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நைட் ஆயிடும் இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்ல வர வழியிலேயே அவங்க ஹீரோயின் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரெண்டில் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா கண்ணு அந்த ரெப்பை ஒரு மாதிரி திருப்பி வச்ச மாதிரி அவங்களை பயமுறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அப்பான்னு சொன்னோம்னா அவங்க சடன் பிரேக் போடுவாங்க. பார்த்தா உங்க அப்பா எங்கன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி மூக்க காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகும். உடனே வந்துட்டு கார் ஓட மாட்டேங்குது அதாவது கார் நின்றுச்சு கொஞ்சம் தள்ளிங்கன்னு கேட்கும்போது எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம் எங்களை அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு ஓடிடுவீங்கன்னு. ஆமா டீசெண்டா சொல்லும்போது உங்களுக்கு புரியாத இறங்குங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறங்கிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கோவப்படுவார். எதுக்கு நீ இப்போ அவங்களாம் இது பண்ற அவங்க எப்பவுமே இப்படி தான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்கன்னு. இப்போ உங்க ஃப்ரெண்டு முக்கியமா இல்லை நான் முக்கியமானது நீ முடிவு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் முக்கியம் கார் நிப்பாட்டு நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் இறங்கிடுவார். இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரியான வீட்டுக்கு போயிருவாங்க. இப்போ அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு மூணு பேரும் பயங்கரமா அசிங்கப்படுத்துவாங்க. அதனால போலீஸ் கேஸ் ஆயிடும். அப்புறம் வந்து ஹீரோ வந்து கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணல அவங்க தான் நேற்று நைட் என் வீட்டு வாசல்ல வந்து இப்படிலாம் பண்ணாங்கன்னு நீ என்னையே அப்படி பண்ணவதானே அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோயின் சண்டைக்கு போவார். ஏன்னா ஆரம்பத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிலாம் பண்ணிருப்பாங்கல்ல அது வேற இது வேற அப்படி யாருனே தெரியாத போது பண்ணது இதெல்லாம் பண்ண நான் பண்ணல வேற யார் பண்ணனு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் எவ்வளவு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோயின் அவர் ஒத்துக்க மாட்டார். அதோட பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வம்பு வளர்க்கறனால ஃப்ரெண்டை போய் ஹீரோயின் அடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட் அடிச்சதுனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அடிச்சிருவாங்க. இது ரொம்ப தப்பு. அது மாதிரி பண்ணவன பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிரும். அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் எடுக்கவே மாட்டாரு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்துட்டு லவ்வே வேணான்ற முடிவுக்கு வந்துருவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக்ல சோகமா போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர் வந்து ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுவாரு. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரை வந்து காப்பாத்தி கூட்டு வந்து அவருக்கு பிளட் கொடுத்து அவரை ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு அவர்கிட்டே இருந்து அவர் நல்லா பார்த்துப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப போய் பேசினாலும் அவர் பேச மாட்டார். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து இவங்களுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டோட பையனோட நிச்சயம் நடந்துரும். இப்போ கல்யாணம் நடக்க போகுது. இவர் இதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருப்பார் ஹீரோ. இவங்க ஃப்ரெண்ட் பேச வரும்போது என்னடா அழுறன்னு கேட்கும்போது அழலடா தூசி வந்துட்டு சொல்லுவார். அவன் சந்தோஷமா இல்லடா அவன் நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம். அவன் அந்த பொண்ணு இல்லைனா அவனும் நம்மள விட்டு அவன் போயிடுவான்டா. நம்ம மனசை நம்ம மாத்திக்கலாம். அவன் சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லும்போது ஒரு வழியா இவங்க எல்லாம் பேசி அப்புறமா சரி அவனை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த டைம்ல தான் இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள இப்போ மனசு மாறணும் அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்க போதா இப்போ கல்யாணம் நடந்தா இப்போ நம்ம நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை கிளம்பிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிளோட அம்மா வந்து வேக வேகமாக வந்து கூப்பிடுவாங்க. ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுது. அவங்க வீட்டை உண்டுலன்னு பண்ணி வச்சிருப்பாங்க. காரை வந்து புகை வர மாதிரி பண்றது வீட்டு வாசலை உடைக்கிறது உள்ள உடைக்கிறது இஷ்டத்துக்கும் அது இவர் மாப்பிளையை பாடா படுத்தி எடுத்துருவாங்க. அவரையும் அவர் குடும்பத்தையும் இங்கிருந்து மண்டபத்துக்கு மாப்பிளோட ஃபேமிலி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ புதக்குழியிருந்து எஞ்சி வர மாதிரி வருவாங்க. பொண்ணோட அப்பா பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவார். என்ன இப்படி இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ மண்டபத்துக்குள்ள போவாங்க. போய் மாப்பிளை ரூம்குள்ள இருப்பார் பாருங்க. உள்ள இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ரூம் சர்வீஸ் அந்த மாதிரி மேக்கப் போட வந்திருக்கும் மாப்பிளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருப்பாங்க. யாருன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள விட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு மேக்கப் பண்றன்ற பேர்ல என்னமோ கண்ட கரும கலவெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இது என்ன யூரின் ஸ்மெல் யூரின் இல்லைங்க இது வந்து ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு அதை சொல்றதுக்கு எனக்கு இதாக இருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு இது வரசி அவர் மேலே சூடு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதோட இங்கே வந்து இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திலாம்னு சொல்லும்போது எப்படி நிறுத்த முடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னா எங்கள் அப்பாவுக்கு அது அவமானமாக போய்டும் ஹீரோயின் அழுவாங்க. நாங்கள் நிறுத்தி காட்டுறோம் ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இப்போ இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்குது இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்திடுவாங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் 10 மணி நேரத்தில் 10 கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோ வந்து எனக்கு உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை குளத்தையும் பண்ணி விட்டுருவாங்க. அவருக்கு மேக்கப் பண்ணுற பேர் இஷ்டத்துக்கும் பண்ணி அவர் அவர் மூக்கில் வந்து ஒரு பூட்டை மாட்டி அதுக்கு லாக்கும் போட்டு விட்டுருவாங்க. சூடு இதை வச்சு சூடு ஒரு முகத்து ஃபுல்லாக கொப்பளமாக ஆயிரும். அவருக்கு ப்ளூ கலர் லிப்ஸ்டிக் போட்டு அவர் கோலத்தையே மாற்றி விட்டுருவார். இவர் இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாரு மாப்பிளோட அப்பா வந்து தப்பு தப்பா ஏதோ எட்டி பார்க்குறாரு என்ன ஃபேமிலியோ தெரியல அப்படின்னு மாறி மாறி பொண்ணோட அப்பா அதில் படுற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்கப் பண்ணி முடிச்சோன்னா மாப்பிள மயக்கத்திலே இருப்பார். முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் போய் பார்க்கும்போது அவரை பார்க்கவே பயமா இருக்கும். மறைஞ்சிட்டு அவர் இருந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரு ஆள் வராங்க வந்துட்டு தீபிகா அவங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க சார் நான் வரேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த குளத்தில் என்ன பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வேக வேகமாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாரு. அதுலயும் அவங்க என்ன வேலை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கடிக்கும்ல அந்த மாதிரி பூச்சி ஒரு மாதிரி செடி இருக்கும் அந்த செடி எல்லாம் ஃபுல்லா பூசி வச்சிருப்பாங்க. இவர் முகத்தை மூடிட்டு ஒரு மாதிரி வருவார். தீபிகா அங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லவரோட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்துட்டு தீபிகா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இப்போ கல்யாணம் ஆயிடும்ல அதனால லாஸ்ட் டைமா ஹக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு இவர் பர்மிஷன் வேற கொடுப்பாரு. அதோட இது முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளை பொண்ணு வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா வேணும்னே அவங்க வந்து வாயை கடிச்சு வச்சுட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாங்க கோவத்துல வந்து மாப்பிள்ளை அவர் வந்து ஃப்ரெண்ட் அடிக்கணுன்றதுக்காக இவர் வந்து கால் பண்ணுவார். யாருக்குன்னா ஹீரோ அடிக்கிறதுக்கு ஹீரோ ஆள் ரெடி பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்க போட்டோ பார்த்துட்டு இவரா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் வேற ஆளை சொல்றேன்னு சொல்லிட்டு வேற ஆளை மாத்தி விட்டுருவாரு. இப்போ அவருக்கு இவரை பத்தி தெரியாதுல. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டோ எடுக்கும்போது மாப்பிள்ளை இஷ்டத்துக்கு சொரிஞ்சிட்டு உட்காந்துருப்பாரு. சொரியும் போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அப்படி இப்படின்னு பொண்ணோட
பொண்ணோட அப்பா காதுல வந்து அவர் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு. இதோட இப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப இவர பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்கல்ல, அந்த ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர அடிச்சு ஒரு மூட்டையில கட்டி தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, இங்க வேற ஒருத்தர மாப்பிள்ளைய வந்து பார்சல் பண்ணி அவங்க ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு வந்திருப்பாங்க. மாப்பிள்ளைய மயக்கம் பண்ணி. மாப்பிள்ளை தூக்கம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரர் அந்த இடத்துல அவர் இருப்பாரு. நான் எங்க இப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அங்க அவர விடவே மாட்டாங்க. விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர் அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இவர் மூட்டையில கட்டியிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இவரு என்ன சொல்வாருன்னா, அவர்ட்ட பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர வந்துட்டு அந்த மூட்டையில இருந்து காப்பாத்திருவாங்க. ஹீரோவ காப்பாத்திட்டு, "என்னடா நீ மூட்டைக்குள்ள இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியலடா யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு." அவர் மயக்கத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்வாருன்னா, "எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்க. நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. அப்ப இந்த கொஞ்ச நேரம் அந்த மூட்டைக்குள்ள மட்டும் இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, அதனால என்னப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. அதோட அந்த ரவுடிங்கலாம் கட்டி வச்சிருந்த மூட்டை 2 தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்து அடின்னு அடிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்னமோ பேசினா காதுல இருந்து ரத்தம் வருமாமே, இப்ப நாங்க பேசுற மாரி கெட்ட வார்த்தை." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் பேசுவாங்க பாருங்களேன். பாவம் அவருக்கு காதுல இருந்து அப்படியே ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு மாரி ஆயிடுவாரு அவரு. இப்ப எல்லாரும் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு போலீஸ்கார் மாரிலாம் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப கல்யாணத்து அந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை வேஷம் போட்டிருக்காரு மாரி, மாப்பிள்ளை ஒரு மாரி மூக்கெல்லாம் பூட்டு இருக்கும்போது போட்டிருந்தா அதே வேஷத்துல வந்துட்டு ஹீரோ இப்ப போட்டுட்டு தாலி கட்ட போகும்போது ஹீரோயின் தாலி கட்டவே விட மாட்டாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பாரு. இங்க வந்து தாலி கட்ட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மாப்பிள்ளையோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அது போலீஸ்காரர்ட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து அவங்கள மிரட்டும்போது பார்த்தீங்கன்னா, தாலி கட்ட சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் தாலி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஒருத்தர் வந்து இஷ்டத்துக்கும் ஒரு கோலத்துல வந்து நிப்பாரு. பார்த்தா நீ இங்க இருக்கன்னா, அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுதான் வந்து ஹீரோவா இருக்கும். அப்புறமா சந்தோஷமா தாலி கட்ட போகும்போது தாலிய புடுங்கி வச்சுப்பாரு அவரு. மாப்பிள்ளை அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல அந்த மாப்பிள்ளை. அதோட இப்ப இங்க இன்னொருத்தர் வருவாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி கல்யாணம் ஆகும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாலி எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு தாலி இருக்குன்னு சொன்னார்ல. அவர் திரும்ப வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு தாலி இருக்குன்னு சொல்லி அத ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்து இப்ப ஹீரோயினுக்கு வந்து கல்யாணமும் நடந்துரும். இப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட சம்மதத்தோட வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சந்தோஷமா இருக்க மாரி இருக்கும். செம்ம காமெடியா இருக்கும் இந்த படம்.